கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டரியின் மற்றொரு வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டின் பேப்பர் லீக். இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் வந்து நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கு வந்து ஒரு நீட் எக்ஸாம் நீங்கள் தடை பண்ணிடணும். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு கூட்டம் கங்கணம் கட்டிட்டு அலையுது. அதாவது எப்படியாவது நீட்டை ஒழிச்சிடணும். ஏன்னா வந்து நீங்கள் பொய் சொல்லி தான் வந்து ஏமாற்றி ஓட்டு வாங்கியிருக்கிறீங்க மக்கள்கிட்ட. நாங்கள் வந்து நீட்டை ஒழிச்சிடுவோம், எங்கிட்ட அந்த ஃபார்முலா இருக்குது, ரகசியம் இருக்குன்னு இல்லாமல் பொய் சொல்லி ஏமாற்றி இன்னை வரைக்கும் உங்களால் பண்ண முடியல. இந்த நீட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து எத்தனை மாணவர்கள் வந்து எம்பிபிஎஸ்சில் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஏழை மாணவர்களாக இருக்கட்டும், அது வந்து அவங்க அதனால் வந்து பலனடைந்தவர்கள் தான் அதிகம். அதை வந்து டேட்டாவோட வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் நீட் வர்றதுக்கு முன்னாடி எப்படி, வந்ததுக்கு அப்புறம் எப்படின்னு. ஏதாவது ஒரு காரணம் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அந்த நீட் பேப்பர் லீக் ஆனது வந்து அதை பிடிச்சிக்கிட்டு ஒரு கூட்டம் பயங்கரமாக வந்து டிபேட் பண்ணாங்க. எப்படி இதுக்கப்புறம் நீட் இருக்கக்கூடாது, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும்லாம் போய் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா இது வந்து கொண்டு வந்ததே வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கும்போது அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது இவங்க தான் வந்து போட்டிருக்கிறாங்க. இப்போ அதுக்கு பேசினவங்க இப்போ வந்து இவங்க நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதுக்கு அவங்க வந்து கட்டாயம் பேசணும். என்னென்னா, தமிழ்நாடு பிஎட் காலேஜஸ் அதில் வந்து நடக்கக்கூடிய 4th செமஸ்டர் ஒரு சப்ஜெக்டோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்குது. இப்போ இதுக்கு வந்து யாராவது வாய் திறப்பாங்கன்னா திறக்க மாட்டாங்க. இப்போ நீங்களும் இந்த பிஎட் எக்ஸாமை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்களேன் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? இங்கேயே ஒரு இடத்துல தவறு நடந்ததுன்னா அந்த தவறை வந்து சரி பண்ணுறது எப்படி? தவறு இதுக்கப்புறம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதற்கான ஒரு வழிமுறைகளை தான் வந்து எந்த ஒரு அரசுமே வந்து மேற்கொள்ள வேண்டுமோ தவிர உடனடியாக அதை நிறுத்திடணும், அதுக்கப்புறம் அது நடக்கக்கூடாது அப்படிலாம் வந்து சொல்லக்கூடாது. இப்போ யாருமே வந்து நீங்கள் உடனே நிறுத்துங்கலாம் சொல்ல போகிறது கிடையாது. இந்த முட்டாள்தனம் அந்த திராவிட கூட்டம் சொல்கிற மாதிரி. இப்போ இங்கே தவறு நடந்திருக்கு, அந்த தவறை வந்து சரி செய்து இதுக்கப்புறம் தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு சரியான வழிமுறைகளை கொண்டு வரணும். தப்பு செஞ்சவங்களுக்கான சரியான தண்டனைகள் கிடைக்கணும். இந்த தண்டனைகள் அதற்கு என்ன உண்டோ அதை வந்து எல்லாருமே பேசலாம். ஆனால் இவங்களுக்கு என்னென்ன நீட் எக்ஸாம் அது ஒரு பிரச்சனை நடந்து உடனடியாக நீட்டை க்ளோஸ் பண்ணிடணும். அது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படின்னு சொல்கிறத விட வந்து இவங்களோட எண்ணம் வந்து சரியான எண்ணம் கிடையாது. ஒரு எந்த ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அது என்ன தவறுகளை எப்படி சரி செய்யணுங்கிறது தான் என்ன இருக்கணுமோ வழியே வந்து அது வந்து மக்கள்கிட்ட ஒரு மறுபடியும் ஒரு தவறான புரிதலை உண்டாக்கி ஒரு ஃபேக் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாங்க. இதை வந்து கட்டாயம் மறுபடியும் நாங்கள் நீட்டை வந்து ஒழித்து விடுவோம் அப்படின்னு. ஏன்னா இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அதெல்லாம் வந்து செய்ய முடியாதுங்கிறது அதை செஞ்சுட்டு இருக்கிற டிஎம்கே காரணம் நல்லாவே தெரியும். ஆனால் சாதாரண மக்களை வந்து அவங்க ஏமாற்றி கொண்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ இதுக்கு எத்தனை பேர் வாய் திறந்து பேசுகிறாங்க? பேசணும். அவங்க வந்து இப்போ அதுக்கு நீங்கள் பேசுனீங்களா? அப்போ இதுக்கு நீங்கள் பேசுங்க. ஆனால் பேச மாட்டாங்க இதுக்கு. ஏன்னா இது நடந்திருக்குது, தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. திராவிட அரசு ரூலிங் பார்ட்டி, இப்போ இந்த ரூலிங் பார்ட்டி நேற்று நடந்த விஷயம். இப்போ இதை பற்றி யாரும் பேசுவாங்கன்னா ஒரு ஆள் பேச மாட்டாங்க, ஒரு டிபேட் நடக்காது, எதுவுமே நடக்காது. இப்போ இதுதான் வந்து இவங்க ஒரு தவறான அரசியல்வாதி அப்படிங்கிறது வந்து இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்களுக்கு தேவைன்னா அவங்க என்ன வேணால் செய்வாங்க. இவங்க கவர்மெண்ட் அதே தப்பு நடந்ததுன்னா வந்து வாயை திறக்க மாட்டாங்க. அதுக்கு இப்போ நீட்டுக்கு அப்போஸ் பண்ண ஒரு ஆள் கூட இதுக்கு அப்போஸ் பண்ண மாட்டாங்க. வாயை திறந்து பதில் கூட சொல்ல மாட்டாங்க. ஸோ மக்கள் தான் வந்து புரிஞ்சு கொள்ளணும். சரியான நபரை தேர்ந்தெடுக்கல அப்படின்னா இதை மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும். ஸோ அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ஸ், அது எந்த எலெக்ஷனாக இருந்தாலுமே சரி, சரியான நபர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் நம்மளோட எதிர்காலங்களை விட அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் இப்போ நம்ம இப்போ ஒரு ஜென்ரேஷன் படித்து முடித்தவங்களை விடுங்க. அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் சரியான ஒரு எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சரியான நபரை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் நடக்கும். இல்லைன்னா அந்த உயர்கல்விங்கிறது வந்து உயர் வகுப்பு, அதாவது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அவங்க காசு கொடுத்து என்ன வேணால் வாங்கிக்கலாம். அது சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்குமான்னா கிடைக்காது. ஸோ கோடிக்கணக்கில் காசு கொடுத்து தான் எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிற நிலமெல்லாம் இருந்ததெல்லாம் மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கவங்களும் படிக்கலாம். அதுக்கு ஒரு வரப்பிரசாதமாக தான் வந்து நீட் எக்ஸாம் இருக்குது. அதை ஒழிக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. கட்டாயம் ஒழிக்க முடியாது. ஸோ மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். எது சரி, எது தவறு, எது செய்யக்கூடியது, எது செய்ய முடியாதது. இவங்க வந்து ஃபேக் ப்ராமிஸ் என்ன வேணால் கொடுப்பாங்க. காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை திமுக இருக்கட்டும், என்ன ஃபேக் ப்ராமிஸ் வேணால் கொடுப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நடக்காது. இந்த விஷயத்தில் எத்தனை பேர் பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ நம்மளுடைய கருத்து என்னென்னா வந்து இதை வந்து உடனடியாக பிஎட் எக்ஸாம் வந்து இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது அப்படிலாம் சொல்ல போகிறது கிடையாது. நம்மளுடைய தப்பு செஞ்சவங்கள கண்டுபிடிக்கணும். தண்டனை அவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கணும். இது மறுபடியும் நடக்காமல் பார்த்துக்கணும். அதுதான் வந்து நம்மளுடைய கருத்து. மிக்க நன்றி.